ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காஸ்கோலேருந்து இந்த சாண்ட்விச் பவுஸோட சிக்கன் மெல்ஸு இது தான் வாங்கியிருக்கேன். அதாவது ஃப்ரோசன் ஃபுட் தான், பட் சிலது வந்து நம்பி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் இதுவும். நான் போன தடவை சால்மன் காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐட்டமும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் மீட் சிக்கன் பேட்டி அண்ட் அமெரிக்கன் சீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீட்டா பேஸ்டு சாண்ட்விச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 15 ராப்ஸ் இருக்குது. இது வந்து ரேஸ்டு வித்தவுட் ஆன்டிபயாட்டிக்ஸ், அதனால் நம்பி இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை நான் இப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதுவும் வந்து இது புது பாக்கெட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் நாங்கள் வந்து வீடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி வைக்கல. ஸோ ஆனால் வந்து வீடு மாற்றிட்டோம். பட் ஆஸ்டினுக்கு வந்தாச்சு. பட் ஸ்டில் நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ குக்கிங் ரெசிபீஸ்லாம் வரும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து முன்னாடி எடுத்து வச்சுருந்தது தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் தெரியுமான்னு தெரியல. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இவங்க வந்து எவ்வளோ நேரம் சூடு பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக மைக்ரோவேவில் மட்டும் தான் குக் பண்ண முடியும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பை பிரிச்சுட்டு, அதாவது அந்த பிளாஸ்டிக் ரேப்பை பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் மில்ஸ் ரேப்பை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சாண்ட்விச்க்கும் அண்ட் 2 சாண்ட்விச்க்கு எவ்வளோ டைமிங் வைக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து 2 எடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ரேப்பை மறக்காமல் பிரிச்சிருங்க. இது கூட சேர்த்து வச்சு குக் பண்ணக்கூடாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் வந்து அடிக்கடி ரெகுலராக சாப்பிடாதீங்க. நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால குக்கிங் பண்ணல. அதனால் நான் வந்து இது வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். பட் ஆனால் சால்மன் வந்து கம்ப்ளீட்லி சேஃபு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரேஸ்ட் வித்தவுட் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து நீங்கள் எல்லாமே இன்க்ரீடியன்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் ஏதாவது அலர்ஜிஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு கொடுங்க. பட் இந்த ப்ராடக்ட் நான் சில, அதாவது காஸ்கோவில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து சாப்பிட்லாம் நம்பி, அதாவது டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து இப்போது இதை எடுத்து பிரித்தாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீஸ் சைடு அப் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணும்போது சிக்கன் மேலே வரும், திரும்ப இன்னொரு ஃபோல்ட் பண்ணும்போது சீஸ் சைடு மேலே வந்துடும். ஸோ அதை அப்படியே நம்ம பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இதுவும் நம்ம வந்து ரேப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. இல்லைனா ரொம்பவே வந்து ஹார்ட் ஆகிடும் அந்த சூடுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பிளேட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அங்கே நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஒரு சாண்ட்விச்க்கு நம்ம வந்து 30 செகண்ட்ஸ், சாரி 1 மினிட் வச்சா போதும். இதே 2 சாண்ட்விச்க்கு வந்து 1½ மினிட்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பிளேட் வச்சாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சால்மன் ப்ராடக்ட் காமிக்கும்போது இந்த மைக்ரோவேவ் ஸ்ப்ளாட்டர் கார்டு வந்து பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். எப்பொழுதும் எது சூடு பண்ணுறதா இருந்தாலும் இந்த லீட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் கரீஸ் எல்லாம் நீங்கள் சூடு பண்ணுறீங்கன்னா அது வந்து வெளியில் தெரிக்காது. அண்ட் இது மாதிரி இதுக்கெல்லாம் சூடு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப பரவாது. ஸோ அதுக்காக தான் இந்த மைக்ரோவேவ் ஸ்ப்ளாட்டர் கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1½ நிமிஷம் வச்சு கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது இப்போது. ஸோ ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேன்சல் பட்டன் கொடுத்துட்டு நம்மளோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிட்டை நீங்கள் சும்மா கழுவி வச்சா போதும். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ப்ளாட்டர் ஆயிருந்தால் மட்டும் சோப் போட்டு கழுவி வச்சா போதும். இப்போ இது மாதிரி சும்மா சூடு பண்ணுறதுக்கெலாம் அடிக்கடி கழுவணும்னு அவசியம் இல்லை. சும்மா தண்ணியில் காய்ச்சி வச்சிங்கனாலே ட்ரை பண்ணிடலாம் அந்த ஸ்ப்ளாட்டர் கார்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேப்பை மட்டும் அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட சிக்கன் மெல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அமெரிக்கன் சீஸ் வந்து திக்காக கொடுத்துருக்கிறதுனால இவ்வளோ தாங்க மெல்ட் ஆகும். நீங்கள் ரெகுலர் சீஸ் மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகலைன்னு நினைக்க வேணாம். இது அவ்வளோதான் மெல்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாண்ட்விச் வந்து ரெடி சாப்பிட்லாம். ஸோ நான் பேக்மேன் ஸ்டைலில் ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கேன்.
இது வந்து இப்போ சூடாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் இதுக்கு சாஸ் எதுவும் தேவையில்லைங்க. ஏன்னா வந்து இந்த சிக்கனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைசினா நம்ம ஊருக்கு மீடியம் ஸ்பைசி லெவல் தான். ஸோ இந்த ஊரில் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் பண்ணுவாங்க ஸ்பைசினா. ஸோ இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சீஸு அந்த பீட்டா பிரெட் கூட சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் வந்து காஸ்கோவில் தாங்க வாங்கினேன். அண்ட் யுஎஸ் பேஸ்ட் பீப்புள் இதை தாராளமாக வாங்கி சாப்பிட்லாங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.